ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலு, கஸ்டமர் வராங்க, தொடச்சு க்ளீன் பண்ணுப்பா. அப்படியா? இத வந்துட்டேனே. வேலு, என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற? கஸ்டமர்ஸ் நிக்கிறாங்க, டேபிள் தொடைப்பா. சரிண்ணே. செல்வி, என்ன இந்த பக்கம் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இன்னைக்கு கடை போடலையா? இதுதான் நீங்க பாக்குற சமையல் மாஸ்டர் வேலையா? அது இல்லைங்க, மாஸ்டர் வேலை கிடைக்கல, அதான் கிடைச்ச சப்ளையர் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வேலை ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம ஹோட்டல்ல பார்த்த வேலை தானே. நான் இது தப்புன்னு சொல்லவே இல்லை வேலு. நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சதுதான் தப்பு. என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை? மச்சான், முதலாளியா இருந்த நீங்க இப்படி கஷ்டப்படுறதையா நாங்க பார்க்கணும்? யார்ப்பா வேலு இது? பிசினஸ் நேரத்துல பேசிட்டு இருக்க? அண்ணே, இவங்க என் மனைவி செல்வி, அது தங்கச்சி பூஜா, அது அவ புருஷன் வினோத். என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப நல்லது. சும்மா சொல்லக்கூடாதுமா, உன் புருஷன் கெட்டிக்காரன், ரொம்ப நல்லா வருவான். செல்விமா, என்னம்மா சௌக்கியமா இருக்கியாமா? ஓ, இவங்களே உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாத ஆளே இல்ல போல இருக்கு. சரி சரி, அவங்கள சாப்பிட்டு போக சொல்லு. இல்லண்ணே, நாங்க ஒரு முக்கியமான விஷயமா வேலுவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னங்க, என்ன விஷயம்? வேலை நேரத்துல எங்க கூப்பிடுறீங்க? வேலு, நீங்க வேலை வந்ததை தாங்கிக்காம உங்களை கொல்றதுக்கு கௌதமோட அப்பா ஏதோ திட்டம் போட்டு நம்ம வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. நாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்த சமயமா பார்த்தா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து உங்களை பத்தி அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு நீங்க எங்க வேலை செய்யறீங்கன்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. செல்வி, என்ன சொல்றீங்க? என்ன கொல்றதுக்கு ஆள் செட் பண்ணிருக்காங்களா? ஆமாண்ணே, அதான் உடனே பதறி போய் நாங்க உன்னை பார்க்க வந்தோம். காலையில வந்து மிரட்டிட்டு போனப்பவே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. இப்ப அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு மச்சான். இதெல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுற வேலை, இதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருக்க முடியாது. இல்ல வேலு, சும்மா மிரட்ட ஆள் அனுப்புன மாதிரி தெரியல. ஏதோ சதி திட்டம் போட்டுதான் அவங்க மிரட்டி இருப்பாங்கன்னு தோணுது. நம்ம கமிஷனரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த பிரம்மா நம்மள மிரட்டுறதையும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அப்பதான் அவங்களுக்கும் நம்ம மேல பயம் வரும். ஏங்க, கம்ப்ளைண்ட்லாம் வேணாங்க, எதுக்கு வீணா போய் அலைஞ்சுக்கிட்டு? யார் வந்தாலும் பாத்துக்கலாம். ஐயோ வேலு,
ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. நீங்க இப்பதான் பெயில்ல இருந்தே வந்திருக்கீங்க. எல்லா சமயமும் நம்ம எச்சரிக்கையாலாம் இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்குள்ள ஏதாவது ஏட குடமா ஆயிடுச்சுன்னா வேலு அது நமக்கு தான் நஷ்டம். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்றத கேளுங்க. வாங்க போலாம். மச்சான், அக்கா சொல்றது தான் சரி. அவங்க நம்மளை தேடி வந்துருவாங்க மச்சான். நீங்க எதுக்கும் லேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னப்பா வேலை, உயிருக்கு ஆபத்துன்னு பதறி போய் வந்திருக்காங்க, நீ யோசிச்சுட்டு இருக்க? போப்பா, போயிட்டு உன் மனைவி சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா. செல்விமா, அதான் ஓனரும் சொல்றாருல, எங்களுக்காகவாது கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாமா. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. போயிட்டு வாமா. சரி போலாம்.